நீங்க யாரு யாரு யாரு? நீங்க எத்தனை வருஷமா எங்க இருந்தீங்க எங்க இருந்தீங்க எங்க இருந்தீங்க? சொல்லுங்க. பாம்பேல இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சாதாரண வீடியோவா இருந்தா சாதாரணமா இன்ட்ரோ கொடுத்துருக்கலாம். இது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பத்தின வீடியோ இல்லையா? இந்த மாதிரிலாம் கொடுத்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கும் கேட்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சரி, ஓகே. எத பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னாலே ஃபயரு. அவரு குடுக்குற பேட்டி எல்லாமே ஃபயரு. அப்படி இருக்கும். அப்படியா? சரி, ஓகே. அப்படி இருக்கும் அப்படின்னு வச்சுக்குவோம். 1996ல கை அசைச்சிருந்தா, தமிழ்நாட்டுல என்ன நடந்திருக்கும்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கெல்லாம் நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்க கடைசியா பதில் சொல்லுங்க. முன்னாடியே சொன்னீங்க அப்படின்னா நான் பேச முடியாது. நான் பேசுறத நீங்க கேட்க முடியாது. ஸ்கிப் பண்ணிட்டு மட்டும் போயிறாதீங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சதுலருந்தே ரஜினிய சுத்தி, ரஜினி சார சுத்தி, சூப்பர் ஸ்டார சுத்தி ஒரே விமர்சனங்கள் தான் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஓகேவா? அது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கொளத்தூர் தொகுதி. அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவரோட சொந்த தொகுதியில அவர் தோத்து போயிருந்தாரு. அதனால ஆழ்ந்த வருத்தத்துல இருந்த அவருக்கு ஆறுதல் சொல்றதுக்காக ரஜினி அவர்கள் அவர போய் பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போயிருக்காரு. உடனே வந்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, விஜய் ஜெயிச்சிட்டாருன்ற ஒரு பொறாமையின் காரணமாக ரஜினி அவர்கள் ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்த கிளப்பி விட்டுருந்தாங்க. அது அப்படியே சிறுக, 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 சிறுக பத்த வச்ச தீ மாரி, காட்டு தீ மாரி சுத்தி எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அத அணைக்கவே முடியாம இருந்துச்சுங்க. செலிபிரிட்டி அப்டின்னாலே ரூமர்ஸும், காசிப்ஸும் வர்றது வந்து சாதாரணம் தான். அதுலயும் இவரு நார்மல் செலிபிரிட்டியா தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார். என்னதான் கர்நாடகாலருந்து வந்திருந்தாலும், "என் ஒரு சொட்டு வியர்வைக்கு 1 பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா" அப்படின்னு தன்னோட பாட்டு மூலியமா சொன்னவரு. ஆனா, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாச்சும் செஞ்சிருக்காரா? அப்படிங்கிறது உங்களோட பாடு. அத நம்ம கேட்க முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள்லாம் இங்க சண்டைக்கு வந்துருவாங்க. சரி, ஓகே. இப்படி இருக்க நிலைமையில இவர சுத்தி விமர்சனங்கள்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. இவரும் வந்து பிரஸ் மீட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஏர்போர்ட் போறாரு அப்படின்னா, அங்க "நீங்க விஜய் சார் ஜெயிச்சத பத்தி என்ன நினைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப இவரு என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்கோ. அவங்களுக்கு இவர் நல்லது செஞ்சா போதும். என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா 2 அடி திருக்குறள் மாரி பேசிட்டு போயிருவாரு. இப்ப வந்து இவரு பிரஸ் மீட் குடுக்குறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி காரணம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப பிரஷர் தாங்க முடியலைங்க. எங்க போனாலும் ரஜினி, 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 ரஜினி. பொறாம, 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 பொறாம அப்டின்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால வீட்ல சும்மா இருக்க முடியாதுங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். இல்ல அப்டின்னா, நான் தரங்கெட்டவனாயிருவேன். அப்படிங்கிற மாரி வந்து பதில் அளிச்சிருக்காரு. இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்புட்ன்னா, இவருடைய ஆருயிர் நண்பன், உயிர் நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய கமலஹாசன். எப்போதுமே வந்து கமலஹாசனும், இவரும் எங்க ஒரு ஃபங்ஷன் நடந்தாலும் ஒண்ணா பக்கத்துல சேர் போட்டு உட்கார்றது தான் வந்து வழக்கம். அப்படி இருக்கவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்ப தான் இருவருன்னு சொல்லிட்டு ஒரு படத்துல நடிக்க போறாங்க. அது மாரி இருக்க சமயத்துல இப்ப ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது மிகப்பெரிய பிளாஸ்ட்டா மாறிருச்சு. இத கமல்ஹாசன் அவரும் வந்து இதுக்கும் பதில் சொல்லியிருக்காரு. இவரு சொன்னதுக்கு. என்ன சொல்லியிருக்காரு அப்புட்ன்னா, ரஜினி சார் அவர்கள், "நான் இப்ப கமல் தேர்தல்ல நின்னு ஜெயிச்சிருந்தா கொஞ்சம் பொறாமையா பார்த்துருப்பேன். விஜய் ஜெயிக்கிறதுல என்னங்க பொறாமையா பார்க்க போறேன்?" அப்படின்னு சொல்றாரு. இவரு எத முன்னுதாரணமா காட்டி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒருவேளை என்னுடைய நண்பன் கமல் அவரு ஜெயிச்சிருந்தா நான் பொறாமப்பட்டுருப்பேனோ என்னமோ தெரியல. விஜய் வந்து ஜெயிச்சதுக்கு நான் பொறாமப்படுறதுக்கு அர்த்தமே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. இது எதனால நான் பெரிய செலிபிரிட்டி, அவரு சின்ன செலிபிரிட்டி அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லியிருக்காரா? ஒண்ணுமே தெரியலையே! ஒருவேள 1996ல இவரு கை அசைச்சிருந்தா முதலமைச்சர் ஆயிருப்பாரோ? ஓகே. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எந்த ஸ்டேட்லேருந்து யார் வந்தாலும் முதலமைச்சர் ஆக்கி தானே பழக்கம். அதனால வந்து ஒரு வேள ஆக்கியிருப்பாங்களோ என்னமோ! அப்படி ஒரு ஆசையில இருந்திருந்தாரு. கடைசியில வந்து பாபா முத்திரைய வச்சு கட்சிலாம் ஆரம்பிச்சு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு கட்சிய கலைச்சுட்டு போயிட்டாரு. அது அவங்களாச்சும், அவர் ரசிகர்களாச்சும். அத பத்தி நமக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சரி, ஓகே. இனிமேலு இந்த மனுஷன வச்சு ரூமர்ஸும், காசிப்ஸும் கிளப்பாதீங்கப்பா. அவரு தான் தன்னிலை விளக்கம் குடுத்து விட்டாரே! எனக்கு விஜய் மேல பொறாமை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, தமிழக முதல்வர் மேல பொறாமை இல்ல அப்படிங்கிறத மாரி சொல்லிட்டாரு. ஸோ வந்து இனிமேல் யாரும் வந்து ரஜினி சார டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது நமக்கு வேண்டாம். ஓகே. நன்றி, வணக்கம். ரஜினி சார் ஸ்டைல்ல சொல்லணும்னா, "கண்ணா வரட்டுமா? பாய்."